அஜித் வந்து கொலை வழக்கில் நான் கண்ணால் பார்த்தேன். கொலை நடக்கும்போதும் பார்த்தேன். எல்லாரும் வந்து அடித்து தான் அவனை வந்து துன்புறுத்துனாங்க. அதை கண்ணால் நான் பார்த்தேன். ரெண்டாவது வேறு எதுவும் கேட்குற கேள்வி இருந்தால் நீங்களும் கேளுங்க, நானும் பதில் சொல்கிறேன். அடித்தது வந்து 3 பேர் அடித்தாங்க. எனக்கு தெரிஞ்சு 3 பேர் அடித்தாங்க. 3 பேரை நான் கண்ணால் பார்த்தேன். அடிக்கும்போது அவர் பல முறை வந்து தண்ணி கேட்டார். தண்ணி கொடுக்கல. தண்ணி கொடுக்காம இருந்தாங்க. நாங்களும் சொன்னோம், அடிக்காதீங்க, தண்ணி கொடுங்கன்னு சொன்னோம். அவங்க கொடுக்கல. அடிக்கும்போது நீங்கள் கூட இருந்தீங்களா? இருந்தேன். நீங்கள் அங்கே எதுக்கு போனீங்க? நான் எதுக்கு போனோம்னு கேட்குறீங்களா? எனக்கு வந்து அவர் வந்து தம்பி. ஆமாம். அடிக்கும்போது உங்களை அனுமதிச்சாங்க? அனுமதிக்கலைன்னா நான் வந்து ஒரு ஸ்தலத்தில் வேலை பார்க்குறேன். அங்கே வேலை பார்க்குறீங்களா? கோயில்? நான் வெளியில் வேறு இடத்துல வேலை பார்க்குறேன். அதை சொல்ல விரும்பலை. நம்ம இந்த பின்னாடி கோயில் கோசாலையில் பார்த்தேன். அவர் அருகில் தான் நான் போய் அமர்ந்தேன். அமர்ந்து கேட்டேன், என்னடா நடந்துச்சு, சொல்கிறா, உண்மையை சொல்கிறான்னு கேட்டேன். நீங்கள் யாருன்னு என்னை கேட்டாங்க. எனக்கு தம்பி தான் சார் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். சரி நீங்கள் கேளுங்க, கேட்டால் அவர் ஏதாவது உண்மையை சொல்கிறாரான்னு சொல்லி கேளுங்க அப்படின்னாங்க. சரி நான் கேட்குறேன் சார்ன்னு சொல்கிறா அப்படின்னு சொல்லி கேட்டேன். கேட்டதுக்கு அவங்க சொன்ன பதில், அடி தாங்க முடியல என்னால் அப்படின்ற ஒரு வார்த்தை மட்டும்தான் சொன்னான். அதுக்கு மேலே அவன் பேசலை. ஆனால் அவன் பக்கத்தில் போய் நின்று அவளை ஸ்மெல் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் பதட்டமாக இருக்குது. இருந்தாலும் சொல்கிறேன், அவரை ஸ்மெல் பண்ணும்போது அவர் மேலே வந்து கஞ்சா வந்துச்சு. கஞ்சா குடிக்க வச்சு தான் அவரை வந்து அடிச்சிருக்காங்க, துன்புறுத்திட்டு இருக்காங்க. இதை போலீஸே வந்து கொடுத்துருக்காங்க. அவரை வந்து குடிக்க வச்சுருக்காங்க. குடிக்க வச்சு தான் அவனை வந்து டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. இது வழி தெரியாமல் இருக்கிறதுக்காக இதை கொடுத்தாங்களா என்னன்னு தெரில. இது போக ஒரு போலீஸாரே வந்து என்னோடய ட்ரீட்மெண்ட்டே வந்து தனியாக இருக்கும். இதுக்கு வந்து கஞ்சா எடுத்துருவாங்கன்னு ஒரு போலீஸாரே சொல்கிறாரு. அதையும் நான் காதில் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். நான் திரும்பவும் சொல்கிறேன், தண்ணி கொடுங்க, தண்ணி கேட்குறான் அப்படின்னு சொல்லும்போது தண்ணியில் வந்து மிளகா பொடியை கலந்து கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு அவன் மறுபடியும் வந்து அந்த எரிச்சல் தாங்க முடியாமல் தண்ணி மறுபடியும் கேட்குறான். கேட்கும்போது அவரு கொடுக்கல. தண்ணியை தள்ளி வச்சுட்டு மறுபடியும் வந்து அடிக்கிறாங்க. கிட்டத்தட்ட அப்படி வாங்கி கொடுத்துடல. ஆனால் வந்து கொடுத்தாங்க, தண்ணி கொடுத்தாங்க. அந்த டைமில் நான் வெளியில் போயிட்டு திருப்பி வந்தேன். தண்ணி கொடுத்தாங்க, அதை மட்டும் கண்ணால் நான் பார்த்தேன். கஞ்சா குடிக்க வச்சு தான் அவரை வந்து அடிச்சிருக்காங்க. கஞ்சா எடுக்க சொல்லி ஒரு போலீஸாரே சொல்கிறாங்கல்ல, எடுங்கன்னு சொல்லி சொல்கிறா அப்படி இல்லை. அதை காதால் நான் கேட்குறேன். அது கிடையாது. அந்த பழக்கம் வந்து அந்த பையனுக்கு கிடையவே கிடையாது. எவ்வளோ நேரம் விசாரணை? எனக்கு தெரிஞ்சு நான் வீட்டில் இருந்து போயில 3:30 போனேன். 3:30லேருந்து நான் உள்ளே போகிற வரைக்கும் அடி. எத்தனை மணிக்குள்ளே போனீங்க? 3:30 வந்து நான் அங்கே போயிட்டேன், ஸ்பாட்டுக்கு போயிட்டேன். 3 மணிக்கு கிளம்புனேன், 3:30 நான் அங்கே போயிட்டேன். 3:30லேருந்து அவனை அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. எத்தனை மணி இருந்தீங்க ஸ்பாட்? நான் வந்து அவனை ஆட்டோவில் ஏற்றுற வரைக்கும் இருந்தேன். அப்புறம் எவ்வளோ நேரம் ஆட்டோ மணி எத்தனை மணிக்கு ஏற்றினாங்க? ஒரு 6-6:30 இருக்கும். 3:30லேருந்து 6 மணி, கிட்டத்தட்ட 2:30 மணி. 6-6:30 ஆட்டோவில் ஏற்றும் போது அவருக்கு உயிர் இருந்துச்சு? இல்லை, கிடையாது. அவருக்கு உயிரே கிடையாது. இங்கே முடிஞ்சிச்சு. நான் தான் பார்த்து சொன்னேன். நான் இவ்வளோ நேரம் வந்து நான் சொல்லாமல் இருந்ததுக்கு காரணம், மீடியாவுக்கோ ஒரு ஐ விட்னஸாவோ வராததுக்கு காரணம், அந்த கேமரா நம்ம கோயிலுக்கு எதிர்த்தாப்பில் இருக்க கேமரா, ஆஃபீஸ்க்கு எதிர்த்தாப்பில் இருக்க கேமராவில் நான் பதிவாகிருக்கேன். அது இருந்திருந்தால் உண்மை வெளியே வந்திருக்கும், என்னை கூப்பிட்டுருப்பாங்க. அந்த கேமரா இருக்குது. உங்கள் பேர்? என்னோட பேர் வந்து மனோஜ் பாபு. நீங்கள் கூட இருந்தது? நான் பக்கத்தில் இருந்தேன். யார் கூட? அவர் அடிக்கும்போது பக்கத்தில் அனுமதிச்சாங்க. யாரு விசாரணைக்கு போனீங்களா? நீங்கள் விசாரணைக்கு நான் போல. நீங்கள் போல. ஆனால் வந்து நான் பேர் கொடுத்துட்டேன். என்கிட்ட கேட்குறாங்க, யார் யார் இருந்தாங்கன்னு கேட்குறாங்க. மனோஜ் பாபு. உங்களை சாட்சியை மறைச்சிட்டாங்க? இல்லை, என்னோட பேரை வந்து நான் கொடுத்துட்டேன். யார் யார் இருந்தாங்கன்னு கேட்குறாங்க. நைட்டு கேட்கும்போது என்னோட பேரையும் கொடுத்துட்டேன். போலீஸ் வந்து கேட்டாங்க. போலீஸ் கேட்கும்போது நான் கொடுத்துட்டேன். அவரு கூட வேலை பார்க்கல. நான் ராமநாட்டில் வேலை பார்க்குறேன். எனக்கு வந்து சனி ஞாயிறு லீவ், அதனால நான் இங்கே இருந்தேன். பார்த்தேன். என்னால் பார்த்தேன். கோசாலை மரம், கோசாலையில அடிச்சு. வேற எதுவும் கேள்வி கேட்கறதா நீங்க இருந்தேன். நான் தான் பல்ஸ் பார்த்தேன். பொறுங்க, நான் தான் பல்ஸே பார்க்குறேன். நான் தான் வந்து ஃபர்ஸ்ட் எய்டே பண்ணுறேன். அவனை நெஞ்சில் கை வச்சு நான் தான் அமுக்குறேன். கோசாலை மரத்தில் வச்சு அமுக்குறேன். அவனை அதாவது மூச்சு திணற மாதிரின்னா மூச்சு ஏங்குறான். ஏங்கும்போது நான் பார்க்குறேன். அடிக்காதீங்க சார், ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போங்கன்னு நான் சொல்கிறேன். ஒரு தடவை 2 தடவை சொல்கிறேன். 2வது தடவை சொல்லும்போது அவரது நெஞ்சை வந்து அமுக்குறேன். அப்போ உயிர் இருக்குது.
ஆபீஸ் வாசலுக்கு கொண்டு வரும்போது அவருக்கு உயிர் இல்லை. பல்ஸ் பார்க்குறேன், 2 கையிலையும் பிடிச்சி பார்க்குறேன், நாடி பிடிச்சி பார்க்குறேன், அவருக்கு பல்ஸ் இல்லை. திருப்பி நெஞ்சில் கை வைக்கிறேன், நெஞ்சில் துடிப்பு இல்லை. அதோட வந்து அவர் மோஷன் போயிட்டார். நான் அப்போயே வந்து முடிஞ்சிருச்சுன்னு நான் சொல்லிட்டேன். இறந்துட்டாப்ல, என்ன எதுவும் மறக்கல. சனிக்கிழமை 6:30 மணி போல ஆட்டோல ஏத்திட்டு எத்தனை நாள் இதை நீங்க சொல்லாம நீங்க வந்து சொல்றீங்க? ஒரு சில பேர் நான் கொடுத்துருக்கேன், என்ன கொடுத்தீங்க? ஆட்டோ கொடுத்தீங்க? அன்னைக்கு நைட்டே கொடுத்துட்டேன். ஆ. அன்னைக்கு நைட்டே கொடுத்துட்டேன். ஆனால் என்னை கூப்பிடல, என்னை கூப்பிட கிடையாது. சரி, இன்னைக்கு போய் செய்தியாளர் சந்திப்பு இன்னைக்கு நான் சொல்றேன்னா உண்மையை சொல்றேன் சார். நடந்தது என்ன உண்மையோ அதை தான் நான் சொல்றேன். நடந்த உண்மையை தான் சொல்றேன். நீங்க சாட்சி சொல்றதுக்கு மறுக்கிறீங்க. நான் சாட்சி சொல்ல மறுக்கல சார். அந்த சிசிடிவி ஃபுட்டேஜுங்க, அந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் நான் இருக்கிறது தெரியும்ல, இருக்கா இல்லையான்றது கோர்ட்டில் தான் சொல்லணும். இருந்துச்சுன்னா என்னை கூப்பிட்டாக்க நான் பதில் சொல்லுவேன். இல்ல கேமரா இருக்காங்க இந்த இடத்துல. இருக்கு இருக்கு வெளியில வெளியில இருக்கு. வெளியில கோயிலுக்கு கோயிலுக்கு வெளியில, ஆபீஸ்க்கு வெளியில இருக்கு. அந்த இடத்துல தான் வந்து இவர் உயிர் போனது. அங்கேயே மோஷன் போயிட்டானா, ஒரு மனுஷனுக்கு வந்து மோஷன் போயிடுச்சுன்னா உயிர் இருக்குமா இல்லையா? அடிச்ச இடத்துக்கு பின்னாடி வந்து ஒரு இது இருக்குல்ல, அந்த இடத்துல கேமரா கிடையாது, அது இல்ல. இல்லை. ஆனால் அது இருந்தது எடுத்துட்டாங்களா என்னன்றது தெரியல. அது அந்த இடத்துல இருக்குது எனக்கு கன்ஃபார்ம். வெளியில வராருல. ஆமாம், வெளியில வந்து வெளியில் வர இடத்துல இருக்கு. வெளியில வர. உள்ள கொண்டு போனதும் தெரியும், வெளியில வந்ததும் தெரியும். மித்தது இறக்குனா தான் இறக்க முடியும். சனிக்கிழமை சாயந்தரம் 6:30 மணிக்கு இறந்துட்டார் சார் ஸ்பாட்லேயே. சார் நான் என்ன சொல்றேன்னா, ஒரு மனுஷனோட மனித கழிவு வெளில இருக்குன்னா அவன் உயிரோட இருப்பானா இருக்க மாட்டானா உங்களுக்கு தெரியாதா? அதைத்தான் நான் சொல்றேன். அங்கேயே நான் சொல்லிட்டேன், அவன் உயிர் இங்கேயே முடிஞ்சுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் தான் அவங்க ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போய் நாடகம் போட்டிருக்காங்க. ஆட்டோவில், இங்கேருந்து ஆட்டோவில், மடப்புறத்துலேருந்து ஆட்டோவில், லோக்கல் ஆட்டோ. லோக்கல் ஆட்டோ. ஓகேவா? வேற எதுவும் கேட்குறீங்களா? இன்னைக்கு வந்து நீங்க சொல்றீங்க இன்னைக்கு தான் அதைத்தான் நான் சொல்றேன் சார். நான் பேர் கொடுத்துட்டேன், என்னை கூப்பிடலன்னு தான் நான் சொல்றேன். நீதிபதி இப்ப நீங்க கூப்பிடாதனால நீங்க எங்களை கூப்பிட்டு நீங்க செய்தியாளர் ஆமா, சந்திப்பு. ஆமா. யாருமே உங்களுக்கு கூப்பிடல. என்னண்ணே? யாரும் கூப்பிடல. உங்களுக்கு வந்து அழைப்பு வரல. அழைப்பு. இனிமேல் கூப்பிட்டாலும் நான் பதில் சொல்றதுக்கு ரெடி. ஓகே சார். பேர் வந்து மனோஜ் பாபு. பேர் வந்து போலீஸ்காரங்க வந்து கேட்டாங்க, நைட் வந்து எழுதி கேட்டாங்க, யார் யார் இருந்தீங்கன்னு கேட்டாங்க. அப்போ வந்து என்னோட பேரை வந்து சொல்லிட்டேன். அதே மாதிரி நீங்க அந்த அடிச்சாங்கன்னு சொல்றீங்கல்ல, ஆமா. அப்போ வந்து எத்தனை போலீஸ் அங்க போய் இருந்தாங்க? அங்க இருந்து 4 பேர், அடிச்சது 3 பேர். அவங்கள யாரையாவது அடையாளம் தெரியுதா உங்களுக்கு? அடையாளம் தெரியும். பேரு அவர் பேர் ராஜான்ற ஒருத்தர் வந்து அவர் தான் வந்து நெஞ்சில் வந்து எத்தனது. அவன் தண்ணி கேட்க கேட்க வந்து மேற்கொண்டு வந்து நெஞ்சில் வந்து எத்தனது அவர் தான். இங்கே இறந்துட்டார் கன்ஃபார்ம். அதுக்கு நான் உறுதியாக சொல்லிடுறேன். அப்படின்னு சொல்லும்போது இப்போ கோயில் நிர்வாகம் அதை எடுத்துக்கிட்டு இப்போ கோயிலில் இதெல்லாம் கழிக்கணுமே அதெல்லாம் செஞ்சாங்களா? எப்படி புரியல? கோயிலில் வந்து பரிகார பூஜையெல்லாம் பண்ணணும். ஆமாம், நம்ம இங்கே இறந்துருக்காங்க, அதை பற்றி நீங்கள் இதுவே கேஸ் நடந்துக்கிட்டு இருக்குல்ல, இது கேஸ் நடந்துக்கிட்டு இருக்குல்ல ஆஃபீஸில் சொல்லிட்டீங்களா? ஆஃபீஸில். நான் இதுவே வந்து இப்போ தான் வந்து சொல்கிறேன். இப்போ கோயிலில் வந்து நான் எப்படி சொல்ல முடியும்? அங்கே அறநிலையத்துறை வந்து அந்த இதை வந்து பரிகாரம்லாம் பண்ணணும்ல. பரிகாரம் பண்ணுறது அது அவங்க பார்த்துக்குருவாங்க, அது நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஆஃபீஸில் சொல்லிட்டீங்களா? நான் சொல்லலை. ஆனால் என்னை வந்து விட்னஸாக சேர்த்துருக்காங்கன்றது, அதாவது என்னோட பேரை வந்து கொடுத்துட்டேன். அவங்க வந்து என்னை கூப்பிட கிடையாது, அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். இப்ப அஜித் அன்னைக்கு என்ன எப்போ பாத்தீங்க? அஜித்தை காலையில எப்போ பாத்தீங்க? வெள்ளிக்கிழமை காலையில் பார்த்தேன். காலையில வெள்ளிக்கிழமை காலையில் நான் அவனை பார்த்தேன். வெள்ளிக்கிழமை மத்தியானம் எனக்கு டூட்டி முடிஞ்சு நான் வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் இவனை கூட்டிகிட்டு போனாங்கன்ற தகவல் எனக்கு தெரிஞ்சு, அதுக்கப்புறம் வந்து சனிக்கிழமை காலையில் 4 மணிக்கு வந்து போலீஸ் டெம்போவில் வந்து பஸ் ஸ்டாண்டில் வந்து வச்சுருந்தாங்க. அதை நான் கண்ணால் பார்த்தேன். அப்புறம் நீங்க கூட போனீங்களா? இல்லை, கிடையாது. அப்புறம் எப்படி அதுக்கப்புறம் வந்து சனிக்கிழமை மத்தியானம் அந்த 3 மணி சொல்கிறேன்ல, அப்போ தான் வந்து நான் உள்ள ஆஃபீஸ்க்குள்ளேயே போகிறேன். அப்போ தான் எனக்கு தெரியும் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. அது வேணாம் சார், அது இருக்குது, அது இருக்குது. அஜித்குமார் வந்து உங்களுக்கு தம்பி. இதில் என்னென்னா, இப்போ சாட்சி சொல்கிற நாங்கள் எல்லாத்துக்கும் வந்து பாதுகாப்பு வேணும், அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். ஓகே, தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ.